Dear friends, welcome to Shortcut Learning. இதுக்கு முந்தைய கிளாஸ்ல क्वेश्चन எப்படி ஃப்ரேம் பண்றதுன்னு பார்த்தோம். How to frame questions. அப்போ எவ்வளவு क्वेश्चனை ஃப்ரேம் பண்ணலாம், அதுக்கு எப்படிலாம் ஆன்சர் கொடுக்கலாம்னு ஒரு இன்ட்ரோடக்ஷன் மட்டும் பார்த்தோம். 3500க்கு மேல ஒரே வெர்பை வச்சு எழுத முடியுது பார்த்தோம். ஓகேங்களா? நான் உங்களை பார்க்க சொன்னது டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் போயிட்டு சென்டென்ஸ் பேட்டர்ன் பாருங்க, டென்ஸை ஒவ்வொன்றா பார்த்துவாங்க. இன்னைக்கு நம்ம ஃபர்ஸ்ட் கிளாஸை ஸ்டார்ட் பண்ணுவோம். டென்ஸ் வந்து பொதுவாக 12 ஃபார்ம்ஸ் இருக்கு. சரிங்களா? இப்போ நம்ம ஒவ்வொரு ஃபார்மாக பார்ப்போம். ஃபர்ஸ்ட் ப்ரெசன்ட் டென்ஸ்னா நிகழ்காலம். ப்ரெசன்ட் டென்ஸில் எப்பெல்லாம் யூஸ் பண்ணலான்ட்டு நம்ம முதல்ல தெரிஞ்சுக்கிறோம். பெரும்பாலும் ப்ரெசன்ட் டென்ஸ்னா என்ன சொல்றாங்கன்னா, இப்போ நடக்குது ப்ரெசன்ட் டென்ஸ், இப்போதான் நிகழ்றது, இப்போ நிகழ்றதுனால இது ப்ரெசன்ட் டென்ஸ்னு சொல்றாங்க. அப்படி இல்லை. ப்ரெசன்ட் டென்ஸுக்குன்னு சில ரூல்ஸ் இருக்கு. அதையும் நம்ம ஒவ்வொரு டென்ஸாக பார்க்கறதுனால அதையும் பார்த்துருவோம். ஃபர்ஸ்ட் ப்ரெசன்ட் டென்ஸை எப்பெல்லாம் யூஸ் பண்ணலாம். சரிங்களா? ஃபர்ஸ்ட் பாயிண்ட் ஹேபிச்சுவல் ஆக்ஷன்ஸ். வழக்கமாக நடைபெறும் செயல்களை குறிப்பிடும்போது ப்ரெசன்ட் டென்ஸை யூஸ் பண்ணுவோம். வழக்கமாக நடைபெறும் செயல்கள் என்ன? எப்போவுமே நான் காலையில் 7 மணிக்கு எழுந்துப்பேன், எப்போவுமே நைட்டு 8 மணிக்கெலாம் நான் தூங்கிடுவேன் சொல்கிறேன் இல்லையா? இதெல்லாம் நம்ம வழக்கமாக செய்கிற வேலை. இந்த வழக்கமாக செய்கிற வேலையை சொல்லும்போது ப்ரெசன்ட் டென்ஸில் யூஸ் பண்ணணும். இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் எழுதுகிறேன். யூஸ்வலி ஐ வேக் அப் ஏர்லி மார்னிங். இது வழக்கமாக நடைபெறும் ஒரு செயல்கள். அப்போ அது ப்ரெசன்ட் டென்ஸில் தான் யூஸ் பண்ணணும். அடுத்தது பிளான்டு ப்ரோக்ராம்ஸ். அதாவது திட்டமிட்ட செயல்களை குறிப்பிடும்போது நம்ம ப்ரெசன்ட் டென்ஸ் தான் நம்ம யூஸ் பண்ணணும். இந்த ப்ரோட்டோகால் ப்ரோக்ராம் சொல்கிறோம் இல்லையா, அது மாதிரி நம்ம ஏற்கனவே பிளான் பண்ணிட்டோம்னா அதை பேசும்பொழுது ப்ரெசன்ட் டென்ஸ் தான் நம்ம யூஸ் பண்ணணும். ஃபார் எக்ஸாம்பிள், நாளைக்கு காலையில் நான் வரேன், 2 பேரும் மீட் பண்ணுறோம், 2 பேரும் கோயிலுக்கு போகிறோம். நாளைக்கு நான் வருவேன், மீட் பண்ணுவோம், அப்படி ஃபியூச்சர் டென்ஸை நம்ம சொல்லலை. இது பிளான் பண்ணுறதுனால நாளைக்கு நான் வரேன், 2 பேரும் மீட் பண்ணுறோம், 2 பேரும் கோயிலுக்கு போகிறோம். ஸோ இது ப்ரெசன்ட் ஃபார்ம். இது பிளான்டு ப்ரோக்ராம்ஸ். யூஸ்வலாக நியூஸ் பேப்பரில் பார்க்கும்போது அவர் பிரைம் மினிஸ்டர் விசிட்ஸ் தமிழ்நாடு நெக்ஸ்ட் மந்த். ஆக்சுவலாக நெக்ஸ்ட் மந்த்ன்றது ஃபியூச்சர் ஃபார்ம் தானே, பட் இது பிளான்டு ப்ரோக்ராம்ஸ். அவர் பிரைம் மினிஸ்டர் விசிட்ஸ் தமிழ்நாடு நெக்ஸ்ட் மந்த். இது மாதிரி கேள்விப்பட்டிருக்கீங்க. பேப்பர்லாம் படிக்கும்போது இப்படி தான் இருக்கும். எக்ஸாம்பிள் இருக்கிறேன். அவர் பிரைம் மினிஸ்டர் விசிட்ஸ் தமிழ்நாடு நெக்ஸ்ட் மந்த். ஆக்சுவலாக நெக்ஸ்ட் மந்த்துக்கு ஃபியூச்சர் பிளான் தான், பட் பிளான் பண்ணதுனால இன்னும் என்ன சொல்லுவாங்கன்னா ஃபியூச்சர் செர்டனிட்டி, எதிர்காலத்தில் நிச்சயமாக நடக்கும் தெரிஞ்சாலும் ப்ரெசன்ட் ஃபார்மில் யூஸ் பண்ணலாம். ஓகேங்களா? என்னது பிளான்டு ப்ரோக்ராம்ஸ், திட்டமிட்ட செயல்களை குறிப்பிடும்போது எக்ஸாம்பிளுக்கு அவர் பிரைம் மினிஸ்டர் விசிட்ஸ் தமிழ்நாடு நெக்ஸ்ட் மந்த். ஓகேங்களா? அடுத்து எப்போ டேபுலேட்டட் ப்ரோக்ராம்ஸ், அதாவது அட்டவணை செயல்கள். அட்டவணை செயல்கள்லாம் என்ன? இப்போ நம்ம வந்து ஸ்டூடெண்ட்ஸ்னு வச்சுங்களேன், டைம் டேபிள் கொடுத்துருப்பாங்க. 9 o'clock ப்ரேயர், 9:40 ஃபர்ஸ்ட் ஹவர், 10:20 செகண்ட் ஹவர், இப்படி கொடுத்துருப்பாங்க. அப்போது ஒரு ஸ்டூடெண்ட்டை பார்த்து ஒருத்தர் கேட்கும்போது எப்போ ப்ரேயர் ஸ்டார்ட் ஆகுது, when does the prayer start, இப்படி தான் கேட்குறோம். எப்போ ப்ரேயர் ஸ்டார்ட் ஆகும் கேட்குறேன்னா அந்த ஸ்டூடெண்ட்டு கிராமட்டிக்கலாக விஷயம் தெரிஞ்சவனாக இருந்தால் என்ன புதுசாக கேட்குறீங்க, எப்போவுமே 9 o'clock தான் ஸ்டார்ட் ஆகும். இன்னைக்கு ஆனுவல் டேலியா ஆகல கேட்கேன். ஓ அப்படியா? இல்லை, இன்னைக்கு ஆனுவல் டே இருக்கிறதுனால 5 மணிக்கு ஸ்டார்ட் ஆகும். எப்போவுமே 9 மணிக்கு ஸ்டார்ட் ஆகிறது. இது டைம் டேபிள் இருக்கிற ப்ரோக்ராம். கேட்கும் போதே எப்போ ஸ்டார்ட் ஆகும்னு கேட்டோம்னா கிராமட்டிக்கலாக அது தவறாக போகுது. ரைட். இப்போ நம்ம ரயில்வே ஸ்டேஷன் போகிறோம், அங்கே அனௌன்ஸ்மெண்ட் வருது. அந்த அனௌன்ஸ்மெண்ட்டில் கோவை எக்ஸ்பிரஸ் ஸ்டார்ட்ஸ் பை 9:30 சொல்கிறான்னு வச்சுங்களேன். அந்த
டேப்லெட் அந்த ட்ரெயின் டைமிங்ஸ் பார்த்தோம்னா கோவை எக்ஸ்பிரஸ் 9:30 அப்படின்னு இருக்கும். அப்போ கரெக்டான டைமில் அந்த பிளான் பண்ண அந்த கால அட்டவணைப்படி போகுது, டேப்லெட் படி போகுதுன்னு அர்த்தம். அதே அனௌன்ஸ்மெண்ட்டு கோவை எக்ஸ்பிரஸ் வில் ஸ்டார்ட் பை 9:30 சொல்கிறான்னு வச்சுங்க. அப்போ மீனிங்கே வேறு. 9 o'clock போக வேண்டிய வண்டி 9:30 போக போகுது. 9 o'clock போகுதுன்றது டைம் டேபிள் இருக்குது. 9:30 போக போகுதுன்றது ஒரு சேஞ்சஸ். கிராமட்டிக்கலாக சின்ன சின்ன விஷயங்கள், புரியுதுங்களா? ஸோ அப்போது டேப்லெட்டட் ப்ரோக்ராம்ஸில் ப்ரெசன்ட் டென்ஸை யூஸ் பண்ணணும். எக்ஸாம்பிள் எழுதுகிறேன். கோவை எக்ஸ்பிரஸ் ஸ்டார்ட்ஸ் பை. ஸ்டார்ட் போடல, கவனிங்க. தேர்ட் பர்சன் சிங்குலர் வந்தால் ப்ரெசன்ட் டென்ஸில் யூஸ் பண்ணும்போது வெர்பு கூட எஸ்ஓ இஎஸ்ஓ ஐஎஸ்ஓ வரும்னு. இதுதான் ஜென்ரலாக ஞாபகத்தில் வச்சுக்கணும். அப்போ கோவை எக்ஸ்பிரஸ் ஸ்டார்ட்ஸ் பை 9:30னா ஆஸ் பர் டைம் டேபிள் 9:30 போகுது. அதே கோவை எக்ஸ்பிரஸ் வில் ஸ்டார்ட் பை 9:30 சொல்லி வில்லோ ஷேடோ சேர்த்து சொன்னாங்கன்னா 9:30 போக, அது வேறு டைமுக்கு போக வேண்டிய வண்டி 9:30 போக போகுதுன்னு மீனிங் ஆகுது. ஓகேங்களா? இப்போ டேப்லெட் ப்ரோக்ராம்ஸில் ப்ரெசன்ட் டென்ஸை யூஸ் பண்ணுவோம். ப்ராவர்ப்ஸ், பழமொழிகளை யூஸ் பண்ணும்போதும் ப்ரெசன்ட் டென்ஸ் தான் யூஸ் பண்ணுவாங்க. நீங்கள் பார்த்துக்கலாம். குறைக்கிற நாள் கடிக்காது. யூனியன் இஸ் ஸ்ட்ரென்த். நாட் யூனியன் வாஸ் ஸ்ட்ரென்த், யூனியன் இஸ் strength. Barking dog seldom bites. Suppose barking dogs போட்டா seldom bite. ஓகேங்களா? ஸோ பழமொழிகளை ப்ரெசன்ட் டென்ஸ் தான் யூஸ் பண்ணணும். எக்ஸாம்பிள் ஒன்று எழுதுகிறேன். யூனியன் இஸ் ஸ்ட்ரென்த். இது ப்ராவர்ப். பழமொழிகளை ப்ரெசன்ட் டென்ஸ் தான் நம்ம யூஸ் பண்ணணும். அடுத்து ஒன் மோர் பாயிண்ட். யூனிவர்சல் ட்ரூத், மாறாத உண்மைகள். என்ன மாறாத உண்மைகள்? சன் செட்ஸ் அட் வெஸ்ட். ஐஸ் மெல்ட்ஸ் அட் 0 degree centigrade. ஓகே, ஐஸ் மெல்ட்ஸ் அட் 0 degree centigrade. ஸோ யூனிவர்சல் ட்ரூத்லையும் ப்ரெசன்ட் டென்ஸ் தான் யூஸ் பண்ணணும். எங்கெல்லாம் ப்ரெசன்ட் டென்ஸ் யூஸ் பண்ண சொல்லிட்டேன்? ஹேபிச்சுவல் ஆக்ஷன்ஸ், planned programs, tabulated programs, universal truth, proverbs. இந்த 5 இடத்துல தான் present tense யூஸ் பண்ணணும். ஓகே, present tense உடைய ஃப்ரேம் என்ன, எப்படி present tense அமைக்கணும், இது எல்லாத்தையும் நான் டென்ஸ்ல விளக்கமா சொல்லியிருக்கேன். சரிங்களா? நீங்க டென்ஸ் பார்த்தாலும் ஈஸியா புரியும். நம்ம ஒவ்வொரு நாளும் எப்படி ஒவ்வொரு டென்ஸில் எப்படி கொஸ்டின் பண்ணுறதால ஒவ்வொரு டென்ஸாக நம்ம டீட்டெயிலாக பார்க்குறோம். அவ்வளோதான். இல்லை இதை நீங்கள் பாஸ் பண்ணிவிட்டு டென்ஸை பாருங்கள். ஐ ரைட் எ லெட்டர், வி ரைட் எ லெட்டர், யூ ரைட் எ லெட்டர், தே ரைட் எ லெட்டர், ஹி ரைட்ஸ் எ லெட்டர், ஷீ ரைட்ஸ் எ லெட்டர், இட் ரைட்ஸ் எ லெட்டர். இப்படி தான் நம்ம ப்ரெசன்ட் டென்ஸில் ஃப்ரேம் பண்ணணும். ஓகேங்களா? இது சென்டென்ஸை ஃப்ரேம் பண்ணுற மெத்தட். ஓகே, கீவேர்ட்ஸ்னா சாரி எந்த கீவேர்ட்ஸ் கவனிங்க. யூஸ்வலி, அக்கேஷ்னலி, ஃப்ரீக்வெண்ட்லி, செல்டம், நெவர், டெய்லி, ரிப்பீட் ஆயிடுச்சு, ஆல்வேஸ், டெய்லி, எவ்ரிடே, எவ்ரி மந்த், எவ்ரி இயர், எவ்ரி ஃபோர்ட்நைட், இது மாதிரி வேர்ட்ஸ்லாம் வரும்போது ப்ரெசன்ட் டென்ஸ் தான் யூஸ் பண்ணுவோம். ஓகேங்களா? டெய்லி, அக்கேஷனலி, இந்த கீவேர்ட்ஸு கொஞ்சம் ஞாபகத்தில் வச்சுங்க. இந்த இடத்துல ப்ரெசன்ட் டென்ஸை யூஸ் பண்ணுவோம். ஓகே, இப்போ ஹவு டு ஃப்ரேம் த கொஸ்டின் சொல்லிட்டு முந்தைய கிளாஸில் சொல்லிட்டேன். இதுக்கு முந்தைய கிளாஸில் எப்படி கொஸ்டின் ஃப்ரேம் பண்ண சொன்னேன்? ஒன்று பி ஃபார்ம் வரலாம், மாடல் ஆக்சிலரி வரலாம், அல்லது டூ ஃபார்ம் வரலாம், அல்லது ஹேவ் ஃபார்ம் வரலாம், ப்ளஸ் சப்ஜெக்ட் ப்ளஸ் வெர்பு ப்ளஸ் ஆர் மைனஸ் காம்ப்ளிமெண்ட். இப்படி தான் ஒரு கொஸ்டினை ஃப்ரேம் பண்ணணும்னு சொல்லிட்டேன். இப்போ நம்ம ப்ரெசன்ட் டென்ஸை எப்போல்லாம் யூஸ் பண்ணலாம்னு சொல்லிட்டோம். ப்ரெசன்ட் டென்ஸை எப்படி கொஸ்டின் கேட்கலாம், அதுக்கு எப்படி ஆன்சர் பண்ணது மட்டும் சிம்பிளாக பார்த்து இன்னைக்கு கிளாஸை முடிப்போம். ரைட் இந்த வெர்பை நம்ம யூஸ் பண்ணும்போது எஸ் ஆர் நோ கொஸ்டின் கேட்கணும்னா, கொஸ்டின் 2 டைப் சொல்லிட்டேன். எஸ் ஆர் நோ கொஸ்டின் கேட்கணும்னா ஃபர்ஸ்ட்டு என்ன வரணும்? மாடல் ஆக்சிலரி வரலாம், டூ ஃபார்ம் வரலாம்,
ஹேவ் ஃபார்ம் வரலாம், பி ஃபார்ம் வரலாம், இது எல்லாமே வரலாம். ஆனால் ப்ரெசன்ட் டென்ஸ் பார்க்கும்போது நம்ம டூ ஃபார்ம் தான் வரும். அந்த டூ ஃபார்ம் வரணும்னா என்ன பண்ணணும்னா ரைட்டை பிரிச்சுமான டூ ப்ளஸ் ரைட். ஓகேங்களா? இப்போ கொஸ்டின் நம்ம ஃப்ரேம் பண்ணுறோம். எப்படி கொஸ்டின் ஃப்ரேம் பண்ணுறோம்? Do you write a letter daily? ஓகேங்களா? இது கொஸ்டின். கொஸ்டின் எந்த டென்ஸ்ல இருந்து? ப்ரெசன்ட் டென்ஸ்ல இருக்கு. நீ தினமும் கடிதம் எழுதுகிறாயா? ஓகேங்களா? இதுக்கு என்னெல்லாம் ஆன்சர் சொல்லலாம்? நான் இது முன்னாடி கிளாஸே சொல்லியிருக்கேன். எத்தனை ஆன்சர் சொல்லலாம் சொல்லியிருக்கேன்? 3 ஆன்சர் சொல்லலாம். 2 பாசிட்டிவா சொல்லலாம், 1 நெகட்டிவா சொல்லலாம். என்ன? எஸ் ஐ ரைட் எ லெட்டர் சொல்லலாம், அல்லது இல்லைன்னா நோ ஐ டோன்ட் ரைட் எ லெட்டர் அப்படி சொல்லலாம். லெட்டர் எழுதலாம், இல்லை நான் லெட்டர் எழுதலை. டூ யூ ரைட் எ லெட்டர் டெய்லி கேட்குறாங்க சொன்னீங்கன்னா எஸ் ஐ ரைட் எ லெட்டர் டெய்லி சொல்லலாம் ஒரு ஆன்சர். நோ ஐ டோன்ட் ரைட் எ லெட்டர் டெய்லி சொல்லலாம். நோ ஐ ரைட் எ ஸ்டோரி டெய்லி அப்படின்னு ஆன்சர் சொல்லலாம். ஓகேங்களா? அப்போ ஒரு கொஸ்டினுக்கு 3 ஆன்சர் வந்து நம்ம சொல்ல முடியும். Do you eat chapati daily? Yes, I eat chapati daily. No, I don't eat chapati daily. No, I eat dosa daily. No, I eat dosa daily. Or no, I eat idli daily. Anyway, நம்ம ஆன்சரை இப்படி பண்ணலாம். அப்போ கொஸ்டின் வந்து ஒரு எஸ் ஆர் நோ கொஸ்டின், இது எஸ் ஆர் நோ கொஸ்டின் டூ ஃபார்மில் ஆரம்பிச்சுது. கேட்கும்போது 3 விதமான ஆன்சரை நீங்கள் சொல்லலாம். ஓகேங்களா? சரி, ஸ்டார்டிங் கிளாஸே சொன்னேன் ஒவ்வொன்றுத்துக்கும் 56 லைன்ஸ் வரும்னு சொல்லியிருக்கேன். ஒவ்வொன்றுத்துக்கும் 56 லைன்ஸ் வரும். 56 லைன்ஸுக்கு கிளாஸ் ரொம்ப லென்த்தியாக போகும். நான் வெரி ஷார்ட்டாக எடுத்துக்கிறேன். நீங்க பாருங்க, உங்களுக்கு ஈஸியா புரியும். Does she write a letter daily? Does she write a letter daily? Does she write? ஸ்லாஷ் போட்டுங்க பாருங்க. ஸ்லாஷ் கலர்ல போடுறேன். Does she write a letter daily? Does she write a letter daily? Does he write a letter daily? கீ ஷீட் வந்தா does ஃப்ரேம் பண்ணி கேட்கணும். I view they வந்தா do பண்ணி கேட்கணும். ஓகேங்களா? இதுக்கு ஆன்சர் வந்து நான் ஒரலாக சொல்கிறேன். உங்களுக்கு டிஃபிகல்ட்டாக இருந்ததுன்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள். அடுத்த முறை ஒவ்வொன்றுத்துக்கும் நான் எழுதி சொல்கிறேன். இதுக்கு எழுதி சொன்னால் லேட்டாக நினைக்கிறேன். சரி, நான் எழுதுறது நீங்கள் ஃபாஸ்ட் ஃபார்வர்ட் பண்ணி பார்த்துங்க. ஓகே, இதுக்கு ஆன்சர் எஸ், இதுக்கு ஐ, சரிங்களா? அடுத்தது கவனிங்க, இங்க யூ போட்டு ஆன்சர் யூ போட்டுருந்தேன் சார். யூனா முன்னாடி இருக்கும் கேட்க தானே. நீ லெட்டர் எழுதிதான் கொஸ்டின் பண்ணிட்டு நீ லெட்டர் எழுத நான் ஆன்சர் பண்ணுற மாதிரி போட்டுருக்கேன். ஏன்னா ஒவ்வொரு ப்ரோடனும் அப்படியே டைரெக்டாக யூஸ் பண்ணிக்கிறேன். யூக்கு ஆக்சுவலாக ஐ தான் வரும், இதெல்லாம் ஐக்காக இருக்கு சொல்லணும். ஓகேங்களா? டூ யூ ரைட் இல்லை, டூ ஐ ரைட்னா எஸ் ஐ ரைட், டூ வி ரைட்னா எஸ் வி ரைட் அப்படி தான் சொல்லுவோம். டூ யூக்கு எஸ் ஐ தான் சொல்லணும். நான் யூவே போட்டுருக்கேன். அதை நீங்கள் படிக்கும் போதே நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். டூ ஐ அல்லது டூ வி டூ யூ டூ தே தான் வரும். அடுத்து does she write a letter daily அல்லது does she write a letter daily அல்லது does he write a letter daily. ஓகேங்களா? தேர்ட் பர்சன் சிங்குலர் வரும்பொழுது does போட்டு தான் கொஸ்டின் பண்ணணும். do போட்டு கேட்கக்கூடாது, தப்பு.
டஸ் போட்டு தான் கொஸ்டின் பண்ணணும், டூ போட்டு கேட்கறது தப்பு. ஓகேங்களா? அப்போ இது என்ன ஆன்சர் வரும்? ஓகேங்களா? டஸ் ஹி அல்லது டஸ் ஷி டஸ் இட் ரைட் ஏ லெட்டர். டஸ் பக்கத்தில் ரைட்ஸ் போட்டக்கூடாது, ரைட் தான் பண்ணணும். டஸ் ஹி ரைட் ஏ லெட்டர்னா எஸ் ஹி ரைட்ஸ் ஏ லெட்டர். டஸ் ஷி ரைட் ஏ லெட்டர் டெய்லி? எஸ் ஷி ரைட்ஸ் ஏ லெட்டர் டெய்லி. Does it write a letter daily? Yes, it writes a letter daily. ஓகேங்களா? இது வரைக்கும் கிளியராக புரிஞ்சுதுங்களா? நம்ம பாசிட்டிவ்ல கேட்டோம், நெகட்டிவ்லையும் கேட்போம். Don't you write a letter daily? அப்போ என்ன சொல்லுங்க? நீ டெய்லி கடிதம் எழுதவில்லையா? Yes, I don't write a letter daily. Yes, I don't write a letter daily. No, I write a letter daily. Yes, I write a story daily. Answer opposite வந்துச்சுங்களா? பாருங்க, don't you write a letter daily கேட்டா மூணு விதமான ஆன்சர் சொல்றோம். எப்படி சொல்றோம்? Yes, I don't write a letter daily. No, I write a letter daily. இல்ல நான் letter daily எழுதுறேன். ஆமா, yes, I write a ஸ்டோரி டெய்லி. ஆமாம், நான் டெய்லி கதை எழுதுறேன். ஸோ ஒரு கொஸ்டினுக்கு ஒரு ஆன்சர். அதே தான் ஏற்கனவே சொன்னதான் ஐ வி யூ தேக்கு வந்து டூ யூஸ் பண்ண மாதிரி டோன்ட் யூஸ் பண்ணுறோம். ஓகேங்களா? ஹீ ஷீட்டுக்கு டசன்ட் யூஸ் பண்ணுறோம். டோன்ட் யூஸ் சொல்லிட்டுனா இந்த யூக்கு பதிலே நீங்கள் என்ன தான் நினச்சிங்க, ஐ don't I write a letter daily? Don't we write a letter daily? Don't they write a letter daily? அது என்ன ஆன்சர் வரும்? Don't I na? Yes, I don't write. Don't we na? Yes, we don't. Don't they na? Yes, they don't. கிளியருங்களா? சரி, he sheet என்ன வரும்? அது சொல்லுவோம். Doesn't he write a letter daily? Doesn't she write a letter daily? Doesn't it write a letter daily? அப்போ ஆன்சர் என்ன வரும்? நம்ம ஆக்சுவலாக ஏற்கனவே சொன்னாங்க தான். எஸ், ஹீ டஸ். ஒன்று மட்டும் எழுதுல, மீதி பண்ணுங்க. மூணுத்தையும் போட்டு எழுதாதீங்க, மூணுத்தையும் போட்டு பேசிடாதீங்க. ஸ்லாஷ் போட்டால் ஏதாவது ஒன்று தான் அர்த்தம். ஓகேங்களா? நோ, ஹீ ரைட்ஸ் a letter daily. இல்லை டசன்ட் ஹீ ரைட் a letter daily? இல்லை he writes a letter daily. Doesn't he write a letter daily? அவன் டெய்லி கடிதம் எழுதவில்லையா? இல்லை, டெய்லி கடிதம் எழுதுகிறான். Doesn't she write a letter daily? No, she writes a letter daily. Doesn't it write a letter daily? No, it writes a letter daily. ஓகேங்களா? அப்போ எஸ் வருமானம் வரும். Yes. Doesn't he write a letter daily? அல்லது doesn't she write a letter daily? அல்லது doesn't it write a letter daily? வந்து ஆமாம், yes, he writes a story daily. ஆமாம், டெய்லி லெட்டர் எழுதல, டெய்லி கதை எழுதுறான். ஆமாம், she writes a letter story daily. ஆமாம், அவ டெய்லி ஸ்டோரி எழுதுறா. yes, it writes a story daily. ஆமாம், அது டெய்லி கதை எழுதுது. ஓகேங்களா? ஸோ ஐவியூதே வந்தால் டூ போட்டு கொஸ்டின் கேட்கணும், பாசிட்டிவாக இருந்தால். ஹீ ஷீட் வந்தால் டஸ் போட்டு கேட்கணும், பாசிட்டிவ் வந்தால். நெகட்டிவாக இருந்தால் ஐவியூதேக்கு டோன்ட் போட்டு ஸ்டார்ட் பண்ணணும், ஹீ ஷீட்டுக்கு டசன்ட் போட்டு ஸ்டார்ட் பண்ணணும். ஓகேங்களா? இது ப்ரெசன்ட் இருக்கிற கொஸ்டினை வெர்பலில் வச்சு சொல்கிறதுல எஸ்ஆர் நோ சொல்லிட்டேன். சிலர் கேட்கலாம், சார் ஆம் இஸ் ஆர் கூட ப்ரெசன்ட் டென்ஸ் தானே சார்? ஆம் இஸ் ஆர் கூட ப்ரெசன்ட் டென்ஸ் தானே? ஆமாம். ஆம் இஸ் ஆர் அதுதான் ஃபஸ்ட்டு பி ஃபார்ம் டேபிள் ஒன்று நடத்தியிருக்கேன், அதை பாருங்கள். ஆம் இஸ் ஆர் பி ஃபார்மை எங்கெல்லாம் யூஸ் பண்ணலாம்? ஒன்று கண்டினியூஸ் டென்ஸில் யூஸ் பண்ணலாம், பேசிவ் வாய்ஸ் யூஸ் பண்ணலாம், காம்ப்ளிமெண்ட்டாக வரும்போது யூஸ் பண்ணலாம். காம்ப்ளிமெண்ட்னா என்ன? ஷீ இஸ் ஏ டீச்சர்னா ஷீ சப்ஜெக்ட், இஸ் வெர்பு, டீச்சர் காம்ப்ளிமெண்ட். சரிங்களா? அப்போ இஸ்ஸுக்கு என்ன அர்த்தம்?
இருக்கிறான், இருக்கிறார், இருக்கிறது. அப்போ இஸ் ஷி எ டீச்சர், அவள் டீச்சராக இருக்கிறாளா அப்படின்னு கேட்கும்போது கேட்கலாம். ஆனால் வெர்பு கேட்கும்போது இஸ் ஷி டீச்சிங், அவள் பாடம் நடத்தி கொண்டு இருக்கிறாளா அப்படின்னு கேட்கணும். சரிங்களா? அப்போ காம்ப்ளிமெண்ட் வந்தால் தான் கேட்க முடியும். ஆர் யூ குக்கிங் கேட்கலாம், அது வெர்பில் வருது. ஓகேங்களா? ஆர் யூ குக்கர் கேட்கலாம், நீ குக்கரான்னு கேட்கறது. ப்ரெசன்ட் டென்ஸில் பி ஃபார்மில் கேட்கும்போது எப்படி சொல்லுங்க? இஸ் சி ரைட் லெட்டர் கேட்கக்கூடாது, ஆர் யூ ரைட் லெட்டர் சொல்லக்கூடாது. ஓகேவா? ஆம் ஐ ரைட் லெட்டர் சொல்லக்கூடாது. கண்டினியூஸ் டென்ஸில் தான் சொல்லணும். ப்ரெசன்ட் தான் கண்டினியூஸ் வரும்போது நம்ம யூஸ் பண்ணுவோம். பட் இதெல்லாம் எங்கே யூஸ் பண்ணலாம்னா காம்ப்ளிமெண்ட்டில் ஆர் யூ டீச்சர், ஆர் யூ ஸ்டூடெண்ட், இஸ் ஷி எ மேட்மேன், இஸ் ஷி எ மேட் கேர்ள், இப்படி தான் அந்த பி ஃபார்மை ப்ரெசன்ட் டென்ஸில் வரும்போது யூஸ் பண்ணணும். சரிங்களா? பி ஃபார்ம் கூட வெர்பு வந்து பேசிவ் வாய்ஸ் தான் வரும். ஆர் யூ டீச்சிங் கேட்கக்கூடாது. சரியா? அதெல்லாம் அடுத்த கிளாஸில் பார்ப்போம். இன்னைக்கு நம்ம ப்ரெசன்ட் டென்ஸில் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு கிளாஸ் புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். அதாவது ரொம்ப ஸ்லோவாக போகிற மாதிரி இருந்தால் நீங்கள் ஃபாஸ்ட் ஃபார்வேர்டு பண்ணி பாருங்கள். ரொம்ப ஸ்பீடாக போகிற மாதிரி இருந்தால் சொல்லுங்கள், இன்னும் ஸ்லோவாக நடத்துகிறேன். சரிங்களா? ரொம்ப ஸ்லோவாக நடத்தினா ஓரளவுக்கு புரிஞ்சவங்களுக்கு ரொம்ப போர் அடிக்கும். ஓரளவுக்கு ஸ்பீடாக நடத்தினா புரியாதவங்களுக்கு ஒன்றுமே புரியாத போயிடும். ஸோ புரியாதவங்களும் கற்றுக்கணுன்றது தான் நம்மளுடைய. சரிங்களா? ஆகையால் நான் ரொம்ப வேகமாக போல, ரொம்ப ஸ்லோவாக போனோன்னு சொல்லலாம். நீங்கள் எப்படி கமெண்ட் பண்ணுறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி அடுத்த கிளாஸை பாஸ்ட் டென்ஸ் சொல்லும் பொழுது அதில் பார்த்தோம். ஓகேங்களா? இன்னைக்கு கிளாஸை இதோட முடிச்சுக்கலாம். அடுத்த கிளாஸ் நம்ம மீட் பண்ணுவோம். ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். உங்களுடைய வெல்விஷர், நம்ம ஃப்ரெண்டு நல்லா பேசணும், இங்கிலீஷில் பேசணும்னு நினைக்கிறாளே அவங்களுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள். நான் ஏதாவது மிஸ்டேக்ஸை நடத்தியிருந்தா எனக்கும் நீங்கள் கைட் பண்ணலாம். நானும் உங்ககிட்ட இருக்கிற கமெண்ட் மூலமாக சில விஷயங்களை எதிர்பார்க்கிறேன். எல்லாம் எனக்கு தெரியும்னு சொல்ல முடியாது. நீங்கள் சொல்கிறதையும் நான் அனலைஸ் பண்ணுறதுக்கு வெயிட் பண்ணுறேன். A teacher must be a learner. ஒரு டீச்சர்னா கற்றுக்கினா தான் டீச்சர் ஆக முடியும். அவங்ககிட்ட கற்றுக்கிறதுக்கு தயாராக இருக்கேன். நான் ஏதாவது மிஸ்டேக்காக சொல்லியிருந்தாலும் தயவுசெய்து நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள். ரொம்ப பேர் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லி ஃப்ரெண்ட்ஸுக்கு சொல்லுங்கள். ஷேர் பண்ணுங்கள். அடுத்தவங்களுக்கு இதை ஷேர் பண்ணி அவங்களுக்கும் யூஸ் ஆகிற மாதிரி பண்ணுங்கள். இவ்வளோ நேரம் கிளாஸ் பார்த்துட்டு இருந்ததுக்கு, வாட்ச் பண்ணதுக்கு ரொம்ப தேங்க்யூ.